அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் திருமதியில 937வது ஹதீஸ், உஹது யுத்தத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள், இந்த உடம்பை பார்க்கிறார்கள், அழுகிறார்கள். இதற்கு பிறகு எனக்கு ஒரு துக்கம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஹம்ஸாவே உங்களுடைய உடம்பை பார்த்ததற்கு பிறகு எனக்கு ஒரு துக்கம் இல்லை, உங்களுடைய பிரிவுக்கு பிறகு இனி எனக்கு ஒரு பிரிவு இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த உடம்பை பார்த்து அழுதார்களோ அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவருடைய சகோதரி சஃபியா மாத்திரம் வருத்தப்படாவிட்டால், இவருடைய சகோதரி சஃபியா மாத்திரம் என் மீது கோபப்படாவிட்டால் இந்த உடம்பை நான் இப்படியே விட்டு விடுவேன், பறவைகளும் விலங்குகளும் கொத்தி சாப்பிடுவதற்கு நான் விட்டு விடுவேன். காரணம், எந்த ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடியானை பறவைகளும் விலங்குகளும் கொத்தி அவனுடைய உடம்பை சாப்பிடும் என்று சொன்னால், மூமினான நிலைமையிலே எவனுடைய உடம்பை அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த பஹாயிம்கள், கால்நடைகள், பறவைகள் கொத்தி சாப்பிடும் என்று சொன்னால், நாளைக்கு மறுமையிலே அந்த கால்நடையினுடைய வயிற்றிலிருந்து, பறவைகளுடைய வயிற்றிலிருந்து புதியதாக பிறந்து வருவார்கள். அப்படிப்பட்ட பாக்கியனுடைய ஹம்சாவிற்கு கிடைக்கணும். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தார்கள் வருத்தப்பட்டு விடுவார்கள், நபி ஹம்சாவை அடக்கவில்லையே, நபி ஹம்சாவிற்கு தொலை வைக்கவில்லையே என்று வருத்தப்படாமல் இருந்திருந்தால் இவர்கள் நான் இப்படியே போட்டிருப்பேன். இது ஒரு கூட்டம்.